18வது மக்களவைத் தேர்தல்ல இந்தியா பல சாதனைகள பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நடந்த இந்த தேர்தல்ல மொத்தமா 97 கோடி பேர் வாக்குரிமை பெற்றிருந்தாங்க. இந்த தேர்தல்ல மொத்தமா 64 கோடியே 20 லட்சம் பேர் வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்தல்ல 31 கோடியே 2 லட்சம் பெண்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தல்ல கிரேட் நிக்கோபார் பகுதியோட சோபன் பழங்குடியினர் முதல் முறையா வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை G7 நாடுகளோட வாக்காளர்களை விட 1.5% அதிகம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளோட வாக்காளர்களை விட 2.5% அதிகம். 1 கோடியே 5 லட்சம் வாக்குச்சாவடிகளும் அதுக்கான பாதுகாப்பு பணியாளர்களும் இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு. கிட்டத்தட்ட ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மோடி தலைமையில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நேருவுக்கு அப்புறமா மோடி 3வது முறையா தொடர்ந்து பிரதமரா பதவியேற்பாரு. இன்கேஸ் ராகுல் காந்தி தலைமையில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ராகுல் காந்தி முதல் முறையா பிரதமரா பதவியேற்பாரு.